மட்டுமல்ல, என்றைக்குமே தவிர்க்க முடியாத ஆளுமை முத்தமிழறிஞர் கலைஞர் அப்படின்னு தான் சொல்லணும். முத்தமிழறிஞர் கலைஞர் 1970 மாநில மாநாடு திருச்சியில நடக்குது. 1970 நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுல அண்ணா மறைந்து ஒரு ஆண்டு நினைவு நாள் வருகிற நாள். அன்றைய நாளில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டுல 50 முழக்கங்களை வெளியிடுறார் முத்தமிழறிஞர் கலைஞர். சொல்றாரு பாருங்க, அண்ணா வழியில் அயராது நடப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற 50 முழக்கத்தை சொன்ன மாபெரும் பெருந்தகை முத்தமிழறிஞர் கலைஞர். இதுல இன்றைக்கும் அண்ணாவழியில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்றாக இருப்பது தமிழர், தமிழர் நலன், தமிழர் பாதுகாப்பு, தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழர்களுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக, மாபெரும் கட்சியாக இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் முதல்வர் திராவிட மாடல் நாயகரின் ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில சிந்திக்கிற பொழுது பல்வேறு சாதனைகளை அண்ணா வழியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் முதல்வர் தளபதி. தமிழ் வளர்ச்சித்துறை என்கிற துறை பல்வேறு மாநிலங்களில், பல்வேறு நகரங்களில், பல்வேறு நாடுகளில் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள். ஆனால் தமிழுக்காக ஒரு வளர்ச்சித்துறையை கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அவருடைய பாதையில் இன்றைக்கு மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு என பாகுபாடு இல்லாமல், வேறுபாடு இல்லாமல் தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகள் செய்வதற்காக ஒரு ஊக்கச்சக்தியாக தமிழ் வளர்ச்சித்துறை இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில பார்க்கிற பொழுது இன்றைக்கும் அண்ணாதான் ஆள்கிறார் என்று சென்ற அண்ணாவின் நினைவு நாளில் முத்தமிழறிஞர் கலைஞரின் புதல்வர், திராவிட மாடல் நாயகர், மக்களின் முதல்வர் சொன்ன வார்த்தை தான் நினைவுக்கு வருகிறது. இன்றைக்கும் அண்ணாதான் ஆள்கிறார்.